பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய ஜீவாப்பத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் சற்று நேரம் தியானிப்போம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனம். அவர் நாம் 2-3 நாட்களாக நாம் தியானித்தோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஊழியம்? அந்த ஆவியானோட அபிஷேகத்தின் மூலமாக நடத்தப்படுகிற ஊழியம். ஆண்டவரே, அவர் ஆவியானவர் அவர்களை கொண்டு நடத்துகிறார். அவர் முற்றிலுமாக தங்கள் சுய பலத்தை நம்பி இல்லை, சுய பலத்தின் மேல் சார்ந்து கிடையாது. ஆவியானவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த அர்ப்பணிப்போட அவர்கள் அந்த ஊழியத்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அதனாலவே அந்த கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியை எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்ம எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியரிக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிறோம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள், ஆமென். பாருங்க, இப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிற பவுல் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. யார்கிட்ட இரக்கம் பெற்றிருக்காங்க? தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்காங்க. ஆமென். மனுஷர்கிட்ட இரக்கம் பெறுவது எல்லாம் வீண். அவர்கள் மனுஷருடைய இரக்கம் அது இருதயத்திலிருந்து வருகிறதா இல்லை சூப்பர்ஃபிஷியலாக வருகிறதா? மனிதர்கள் ஒவ்வொருவரும் உடைய இரக்கங்களும் வித்தியாசப்படும். ஆனால் தேவன் மனிதர்கள் மேல் வைக்கிற இரக்கம் விலையேற பெற்றது. பாருங்க, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஆமென். நம்ம சோர்ந்து போகிற அவசியம் இல்லை. தேவனே இரக்கம் நம்ம மேலே வச்சிருக்கும் போது நம்ம சோர்ந்து போக வேண்டாம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, பாருங்க, அவர் ஊழியத்தை எதெல்லாம் அவாய்ட் பண்ணி எப்படி ஊழியத்தை செய்கிறார் பாருங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, நம்ம யாருமே இல்லை வீட்டில், நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி ஒழுங்காக ஆண்டவருக்கு பிரியமானபடி காரியங்கள் செய்கிறோமா? நம்மளோட நடக்கைகள் எப்படி இருக்குது? நம்ம சிந்தைகள் எப்படி இருக்குது? நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? நம்ம யாருமே இல்லைனாலும் தேவன் ஒருவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமான்களோட கண்கள், அதாவது ஆண்டவருடைய கண்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தால் நாம் எல்லாத்தையும் வெறுத்து விடுவோம். தந்திரமாய் நடவாமலும், தந்திரமாய் சிந்தைகளை கூட ஒருத்தங்களை எப்படி கெடுக்கணும், ஒருத்தங்களை எப்படி கவுக்கணும் அப்படின்னு ஒரு அப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை நடவாமலும் சத்தியத்தை, வேத வசனத்தை புரட்டாமலும், வேத வசனத்தில் உள்ள கருத்துக்கள் அதன் ஆழத்தை நாம் அப்படியே போதிக்க வேண்டும். அதை புரட்டி நாம் மக்கள் சபையிலையோ இல்லை எங்கேயுமே வெளியிலையோ வேத வசனத்தை நாம் புரட்டிவிடக்கூடாது. பாருங்கள், தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் பாருங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சத்தியம் உள்ளது உள்ளபடி, இல்லாத இல்லபடி. அப்போ சத்தியத்தை சத்தியமாய் வெளிப்படுத்துகிற காரியங்கள், அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், கிறிஸ்துவை பின்பற்றி, கிறிஸ்துவோட அடிச்சூடுகள் பின்பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஊழியத்தை செய்கிறார். இதில் எழுதப்பட்டபடி நாமும் இதன்படி நாம் நடப்போம் என்றால் எல்லா மனிதனுடைய மனசாட்சிக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள், நடக்கைகள் தேவனுடைய வழியில் நடக்கும்போது நம்மளை உத்தமர் என்று அவர்கள் மனசாட்சிக்குள் விளங்க செய்கிற தேவன் அவர் உயர்த்துவார். நாம் சிறுகணும், தேவன் உயரணும்னு நினைக்கும்போது, ஆண்டவரே நான் சிறுகணும், ஆண்டவரே நீங்கள் உயரணும், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நத்திங், எனக்குள்ளே இருக்கிற நீ பெரியவர், நமக்குள்ளே இருக்க கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவோம் என்றால் நம்மளை ஆண்டவர்
எல்லாருடைய மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக உத்தமமாய் விளங்க செய்வார். ஆமேன். நாம் அதற்கு முழுமையாக நாம் முற்றிலுமாக ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கம் நம்மக்கிட்ட இருக்கும்போது, ஆண்டோடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும்போது, நாம் ஒருபோது எந்த விஷயத்தை குறித்து நாம் சோர்ந்து போகிற அவசியமே கிடையாது. நாம் அந்தரங்கமான காரியங்களை நாம் வெறுத்து விட வேண்டும். நம்மக்கிட்ட மொபைல் இருக்குது. மொபைல் இருந்தாலும் ஆண்டுக்குரிய காரியங்களை பார்க்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனிமையான நேரம் இருக்குது. நாம் என்ன சிந்திக்கிறோம், என்ன செயல்படுத்துகிறோம், என்ன பேசுகிறோம், என்ன நடக்கிறோம், நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அந்தரங்கமான காரியங்களை நாம் வெறுத்து விட வேண்டும். தந்திரமாய் நடவாமலும், யாருக்கு விரோதமாய் தந்திரமாக யோசனை செய்து, யாருக்கு விரோதமாக தந்திரமாக நடக்கிற காரியங்கள், ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதை நாம் வெறுத்து விட வேண்டும், ஒதுக்கிவிட வேண்டும். தேவ வசனத்தை நாம் ஒருபோதும் புரட்டவே கூடாது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக வேத வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார், அதன் நோக்கத்தின் ஆழத்தை நாம் அநேகருக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். புரட்டக்கூடாது. சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் நாம் நம்மளை உத்தமர் என்று நாம் விளங்க செய்வதற்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். இதைப்படி நாம் நடந்தாலே ஆண்டவர் நமக்குள்ளே இருக்க கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தி நடக்கும்போது நாம் சாட்சியாக நடப்போம். ஆமேன். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை தான் ஆண்டவர் உங்களென்றில் எதிர்பார்க்கிறார். எனக்காக சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னபடி நாம் சாட்சியாய் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்றால் ஆவியான நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை வழிநடத்த அவர் போதுமானவராய் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் முழுதுமாக அவருடைய வழிநடத்தலுக்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். இந்த சிந்தையோடு ஒரு அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் 3ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளை கூட ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு ஊழியத்துக்கென்று நீங்கள் அழைத்திருக்கீங்கப்பா. எங்களை நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை அழைத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களும் நாங்கள் செயல்படுத்தாதபடி, நடக்காதபடி, சிந்திக்காதபடி ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் மண்டில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் கயிற்று செய்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய திவ்ய கரம் எங்களோட கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கணும். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பேர் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதியா முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதிக்கான மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.